இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் சுகனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை ஆட்சிமையோடு வலிமை வாழ்த்த தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு நம் மத்தியில் பவனியாக வந்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் எருசலேம் வீதிகளிலே அவர் நடந்து சென்றதை நாம் நினைத்து பார்ப்போம். 3 ஆண்டுகள் ஆண்டவர் இயேசு எருசலேம் தெருக்களிலே நடந்து பார்வையளித்தார், செவிடர்களை கேட்க வைத்தார், ஊமைகளை பேச வைத்தார், செத்த பிணங்களுக்கு உயிர் கொடுத்தார். அவரால் முடியாதது எதுவும் இல்லை. அதிகாரத்தோடு போதித்தார். மலைக்கு போய் மக்கள் அனைவரும் பார்த்தார்கள். இதோ இந்த நேரத்தில் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு முன்னதாக
நம்முடைய பலதரப்பட்ட தேவைகளுக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசு இதோ நம் மத்தியிலே தெய்வீகமாய் பிரசன்னமாகி நம்முடைய குரலுக்கு செவி சாய்க்கிறார். அதிசயங்களை செய்கிற தேவன் என்று நாம் இப்போது பாடினோம். அவர் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில், நம்முடைய குடும்ப வாழ்வில், நம்முடைய பங்கின் வாழ்வில் இந்த திருவிழா நாட்களிலே கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய பரிந்துரையாலும் வேண்டுதலாலும் அதிசயங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் பக்தியோடு ஜெபிப்போம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகள் எதுவாக இருந்தாலும் எல்லோரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடிக்கொள்வோம். ஆண்டவர் இயேசு நம்மை தொடுகிறார், நம் ஒவ்வொருவரையும் தொடுகிறார். நம்முடைய உடலை தொடுகிறார், உள்ளத்தை தொடுகிறார், ஆன்மாவை தொடுகிறார், கைகளையும் கால்களையும் தொடுகிறார், நம்முடைய கண்களை தொடுகிறார், நம்முடைய இதயத்தை தொடுகிறார், நம்முடைய நோய்களை எல்லாம் தொட்டு குணப்படுத்துகிறார், நம்முடைய தேவைகளை உணர்ந்த ஆண்டவர். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டறிவீர்கள் என்று சொன்ன ஆண்டவர் நம் மத்தியில் எழுந்தள்ளி வந்திருக்கிறார். சுமை சுமந்து சொந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் என் ஆடுகளுக்காக என் உயிரையும் கொடுக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நம் மத்தியில் எழுந்தள்ளி வந்திருக்கிறார். வானத்து பறவைகளை பாருங்கள், வயல்களில் மலர்களை பாருங்கள், சாலமோன் உடுத்தியதை பாருங்கள். அவற்றை எல்லாம் ஆண்டவர் பாதுகாத்து வருகிறார். மகன் மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பானா? அப்பம் கேட்டால் கல்லை கொடுப்பானா?
வெற்றியோடு வெற்றி